இன்னும் சில தினங்களில் ரிலீஸாக காத்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று நம் விடாமுயற்சி உலகமெங்கும் ரிலீஸாக போகிறது. இந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, ரசிகர்களிடையில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இந்த படத்தை பத்தி சில ரிவ்யூகள் வெளியாயிருக்கிறது. இந்த படத்துடைய சில விமர்சனங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த படத்துடைய படமே ரிலீஸ் ஆகல. இன்னும் இந்த படத்தோட விமர்சனம் எப்படி வெளியாயிருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். இந்த விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் கிடைச்சிருக்கிறது. அதாவது சென்சார் போர்டுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் இருக்கிற படத்தை போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த படத்துடைய ரிவ்யூ அப்படி இருக்கிறது. இந்த படம் சாதா தமிழ் படங்களை பார்ப்பது போன்ற சில கதையம்சங்கள் இல்லை. ஒரு அதாவது முக்கியமான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு மாஸ் பஞ்ச் டைலாக் இல்லை, மாஸ் டைலாக் இல்லை, மாஸ் கேரக்டர் இல்லை. அப்படி என்று சில விஷயங்களை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு உண்மையாக சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக விடாமுயற்சி படம் வந்திருக்கிறது பாராட்டி பேசியிருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றி நல்ல ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. அதுவும் பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நெகட்டிவான விமர்சனங்கள் எதுவும் அவர்கள் சர்டிபிகேட் வழியாக இந்த படத்தை பார்த்தவர்கள் வெளியிடவில்லை. இந்த படம் முக்கியமான ஒரு அங்கமான படமாக இருக்கிறது. இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருப்பது மிக மிக நன்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த படத்தை தியேட்டருக்கு எல்லோரும் சென்று பார்ப்பார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கிறது. மொத்தத்தில் தல படம் வந்தாலே தல பொங்கல் என்று சொல்லுவாங்க, அதே போல தல தீபாவளி என்று சொல்லுவாங்க. தல படம் எப்ப வந்தாலும் அவங்களுக்கு திருவிழா தான் இருக்கும். இந்த விடாமுயற்சி படமும் அதை நோக்கித்தான் வரப்போகிறது. இந்த படத்துக்கு சில விமர்சனங்களை சொல்லி இருக்காங்க. அந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவான சில விஷயங்கள் வரல. ஆனா இந்த படத்துக்கு விடாமுயற்சி இருந்திருக்கிறது. இந்த படம் கிட்டத்தட்ட கடந்த 2024 ஏப்ரலுக்கு வர வேண்டிய ஒரு படம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம், தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இப்படி பல காலகட்டங்களில் இந்த படம் தடுமாறி இப்போது ரெடியாகி பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது. இந்த படத்தை பற்றி நமக்கு நீட்டி நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த படத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பல காரணங்கள் இருக்கிறது. இந்த படத்தில் முக்கியமான கருத்துக்களும் நமக்கு தெரியும். மகிழ் திருமேனி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கும் செம இடைவெளிக்கு பிறகுதான் இந்த படம் வருகிறது. 2023 தான் அவர் படம் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் இந்த படம் வருது. இந்த படம் அவருக்கு ரொம்ப ஒரு இடைவெளிக்கு பிறகு வருது. அஜித்துக்கும் 2 வருடம் கழிச்ச பிறகுதான் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிறது. இது உண்மையிலே பயங்கர ஒரு பசியாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு இது பெரிய ஒரு பசி எதிர்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறது. படத்தில் சிவார்சியம் ஒரு விறுவிறுப்பு யதார்த்தங்கள் இப்படி படத்தில் நிறைய விஷயங்கள் நுழைஞ்சிருக்கிறது. அதனால் உண்மை ஓப்பனாக சில கதைகளை நமக்கு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. படம் ரிலீஸ் ஆன பிறகு கதையை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். உண்மையில் கதை அஜித் ஒரு மாஸ் பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. அஜித் படத்தில் எப்படி நடிக்க வேண்டுமோ அப்படி நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. விடாமுயற்சியாக வரப்போகிறது என்பது எந்தவித சந்தேகம் மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அஜித் ரசிகர்களுக்கும் பிப்ரவரி 6ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.